வெல்கம் டு பிரபு மேஸ். டிஆர்பி போர்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கம்ப்ளீட்டான பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பியூஏ எக்ஸாமுக்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து நமக்கு இப்போ ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அதில் கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷனோட அந்த டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 14/12 வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதில் ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அந்த ப்ரெஸ் நோட் பாருங்கள், தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்தது 2019, 2020 முதல் 2021, 2022 ஆண்டுகளில் வட்டார கல்வி அலுவலர் 33 காலி பணியிடங்களுக்கு. ஸோ இது மாதிரி நாங்கள் நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்தோம். 2023 12/7 நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 42,716 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. த்ரூ ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸாமை கண்டக்ட் பண்ணோம். 10/9 2023 எக்ஸாமை கண்டக்ட் பண்ணோம். 35,403 பேர் வந்து எழுதுனாங்க. சரிங்களா? ஸோ இதில் அவங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து திருத்தம் மேற்கொள்ள நாங்கள் கால அவகாசம் கொடுத்தோம். ஸோ டீட்டெயில்டாக அந்த டேட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வட்டார கல்வி அலுவலருக்கான ஒளியீடு மதிப்பெண் கணிப்பான் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நாங்கள் நடத்தின தேர்வு முடிவுகளை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நாங்கள் இணையதளத்தில் வந்து 9/11/2023 நாங்கள் வெளியிட்டோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 14/12 டிசம்பர் 14லேருந்து ஜனவரி 4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மொத்தமாக 51 பேரை வந்து நாங்கள் வந்து அழைச்சோம். ஸோ அவங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சுட்டு வட்டார கல்வி அலுவலருக்கான பணித்தெரிவுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து 33 இன சுழற்சிகளுக்கான பணி நாடுகளின் தற்காலிக தெரிவு பட்டியல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 12/1 ஜனவரி 12 ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயே டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு அடுத்து பாருங்கள் இருக்குது, கிளிக் ஹியர் டு செலெக்ஷன் லிஸ்ட். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் அவங்களுடைய ரோல் நம்பர், யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களோட ரோல் நம்பர், அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அவங்களோட கேண்டிடேட் நேமு. அபிஷான ஒரு பொண்ணு தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகரியில் 106 மார்க்கில். ஸோ அவங்களோட பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸு, அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சராக என்ன கேட்டகரியில் அவங்கள டேர்ன் பண்ணோம், அவங்கள செலக்ட் பண்ணோம், அவங்களுடைய கம்யூனிட்டி, ஜெண்டர். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா 106, அடுத்து 104, இது இப்படியே வந்து லீஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 76 மார்க் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. லாஸ்ட்டில் வேலுசாமி. ஸோ அதுவுமே கேட்டகரி வைஸ் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸுமே உங்களுக்கு ஸ்கோர் லெவல் தெரியுது. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இதை விட ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் உங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.